அவ்வளோ பிளான் பண்ண நீங்கள் அந்த செல்லக்குட்டிக்கு ஒரு வரட்டி வாங்கி கொடுத்துருந்தா அரவிட செட்டில் போய் மாட்டிருக்குமா? ஐடியா இல்லாத பசங்களா இருக்கீங்களேடா. ஒரு டீமா சேர்ந்து எப்படி ஒரு பிக் ஷாட் கிட்ட இருந்து காசை ஆட்டைய போட்டாங்கிறது தான் கை ரிச்சியோட இந்த கேம். என்சிசி யாராவது நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் கீழே ஒரு ஸ்மைலியை போட்டுட்டு போங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, நீங்களாம் மறந்துருப்பீங்க, நம்ம ஊரில் ஒரு பிரபலமான பியர் கம்பெனி இருந்துச்சு. அவர் காசெல்லாம் வாங்கி கடன்லாம் வாங்கி திரும்ப கட்டாமல் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாரு. அதே மாதிரி தான் இதில் வர கேரக்டருமே பேங்க்ல ஒரு 1 மில்லியன் வாங்கி தனித்தீவில் போய் ஜாலியாக இருக்கும். பேங்க்குமே அதை லீகலாக தரலை. அதனால பாபிங்கிறவங்க அந்த பணத்தை திரும்ப பெறதுக்காக ரேச்சலன் டீம் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம போகலாம். ஆனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு வடிவேல் காமெடி மாதிரி இந்த படத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் பிளானிங்காகவே போயிட்டு இருக்கும். ஏதோ பெரிய விஷயம் பண்ணுற மாதிரி பயங்கரமாக பிளானிங்லாம் பண்ணி அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகிற வரைக்கும் இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த சீன்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு இவங்க இங்கே போய் மிஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், அதான் கரெக்டாக வர வரைக்கும் அவங்க வந்துட்டு அந்த பிளானை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது சூப்பராக இருக்கும். அந்த சீன்லாம் பைக்கில் போய் ட்ரைவ் பார்க்கறது, ஷூட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்துட்டு இந்த விஷயங்கள் தான் வந்துட்டு முதல் 1 மணி நேரம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓவர் கான்வர்சேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் ஸ்கிப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு ஆக்ஷன் படம்னு போய், ஆனால் இது ஆக்ஷன் படம் தான், அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. இந்த கை ரிச்சியோட படங்கள் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ஃபேன்ஸ்க்காகவே எடுத்த மாதிரி தான் இருக்குது. முக்கியமாக இந்த படத்தோடைய எடிட்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த டைட்டில் போடுறதுலேருந்து எங்கே வந்துட்டு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணணும், வேற வேற நாடுகளை காட்டுறதாகட்டும், அதே மாதிரி ஒரு காக்டெயில் மிக்சரிங் கூட வந்துட்டு என்னென்னலாம் இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்காங்கிற வரைக்கும் டீட்டெயிலிங் வந்துட்டு இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயிலிங் வந்துட்டு கொஞ்சம் ஓவர் டீட்டெயிலிங் ஆன மாதிரி தான் இருக்குது. பட் அது நல்லதா இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்க்கறதுக்கே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் கடக்க வேண்டியது ஆயிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சா இருக்கு, ரொம்ப எலைட்டா இருக்கு. இவங்க போடக்கூடிய காஸ்டியூம்ஸ்ல இருந்து அப்புறம் இவங்க வந்துட்டு எல்லாமே எடுத்து செஞ்சிடறானுங்க. இவனுக்கு வந்துட்டு ஹெலிகாப்டரு, பசூகா, என்னென்னமோலாம் வந்துட்டு வச்சிருக்கானுங்க. ஆனா இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் ஆட்களாக தான் இருக்காங்க. ஸோ இந்த ஃபைட் எப்போ நடக்கும், இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்போ நடக்குங்கிற மாதிரியான ஒரு ஆர்வம் வந்துட்டு நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க வந்துட்டு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி போகிறோம், இந்த மாதிரி எடுக்கிறோம், இங்கே இப்படிலாம் வரணுங்கிற மாதிரி தான் பிளான் போட்டு வச்சிருக்காங்க. அதை எப்படா காட்டுவீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கடைசி 1/2 மணி நேரம் ஃபுல் ஆக்ஷன் பேக்கேஜாக இருந்துச்சு. மெயினாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ஹாட்டாகவும் இருந்தது ஐஷா கான்சல் தான். அந்த அளவுக்கு வந்துட்டு கவர்ச்சியாகவும் இருந்துச்சு. அதே சமயத்தில் அவங்க போடக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ், இந்த படத்தில் வந்துட்டு இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப ரிச்சா இருந்துச்சு. இவங்களுக்காகவே அடுத்த படம்லாம் பார்க்கணும் போல. அப்புறம் நம்ம ஜாக் ஜிலன்கல், நம்ம சூப்பர்மேனு, அப்புறம் ரோஸ்மண்ட் பைக்கு, அவங்க எல்லாமே வந்துட்டு அவங்கள பாட்டை வந்துட்டு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ரோஸ்மண்டும் பார்த்தீங்கன்னா அதுவும் கடைசியில் அந்த கார்பரேட் புத்தியை காமிக்கிற மாதிரி தான் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்குமே ஒரு அடி விடுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப லென்த்து கிடையாது. ஒரு 1 hour 37 minutes தான் ஓடுது. கை ரிச்சியோட வழக்கமான ஸ்டைல் ஸ்க்ரீன் பிளே, ஃபாஸ்ட்டாக போகிறதுனால போர் அடிக்காமல் விறுவிறுப்பாக போகுது. ஆக்ஷன் லவர்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பை.